ஹாய், ஐ ஆம் ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடர். நான் உங்களுடைய அம்பிகா. இன்றைக்கி நம்ம ஆகாச பதிவேடுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங்னா நம்மளோட இது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் உள்ளது எல்லாமே அந்த லைப்ரரியில் தான் இருக்கும். அந்த புக்கு, அந்த லைப்ரரி மூலமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆகாச பதிவேடுகள், ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங் ஒரு சான்ஸ்கிரிட் வேலை. ஆகாச பதிவேடுகள் 6th டைமென்ஷன். இப்போ நம்ம இருக்கிறது 3rd டைமென்ஷன். 6th டைமென்ஷன்லாம் அந்த சித்தர்கள், தேவர்கள் அவங்களோட ப்ரொடெக்ஷன்ஸோடையும் அவங்களோட கைடன்ஸோடைய தான் இது புக்கு பார்க்க முடியும், ஒரு மெடிடேஷன்ஸ் மூலமாக. இது கடந்த காலம், அதாவது நம்ம போன ஜென்மத்தில், இதுக்கு முந்தின ஜென்மம் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். அது எல்லாமே நமக்கு ஒரு விஸ்வலேஷன்ஸாக, ஒரு வேர்ட்ஸாக நமக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் ஆகாச பதிவேடுகளோட சிறப்புகள். நம்மளோட ஃப்யூச்சரை பார்க்க முடியும். நம்ம ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நடக்க போகும் அது எல்லாமே நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங் மூலமாக. இப்போ ஃபினான்சியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதோட ரீசன் என்னன்னே தெரியாது. அதுவும் இந்த ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதோட கோரீசன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த புக்கு இது ஒரு லைப்ரரி போல தான் இருக்கும். மெடிடேஷன்ஸ் மூலமாக அந்த தேவர்கள், சித்தர்கள், அந்த தேவதைகளோட கனெக்ஷன் ஆகி, அதாவது அந்த ஒன்னஸ் இருக்கணும். ஃபுல்லுமே அந்த மெடிடேஷன்ஸ் மூலமாக தான் அந்த புக்கு ஓப்பன் பண்ண முடியும். அவங்களோட பெர்மிஷன்ஸோடு தான் அந்த புக்கு ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்கள் கடந்த காலம் பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னா, அந்த பாஸ்ட் லைஃபோட அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களோட பாஸ்ட் லைஃப் ஓப்பன் பண்ணணும். எல்லாமே எங்களுக்கு கிளியராக காட்டி கொடுக்கும். அது விஸ்வலேஷன்ஸாக இருக்கலாம், ஒரு வேர்ட்ஸாக இருக்கலாம். அது டீகோடு செஞ்சுட்டு அது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் ஆகாச பதிவேடுகளின் சிறப்புகளும் கூட. இது ஒரு அஸ்ட்ராலஜி விட ஒரு ஸ்டெப்பு மேலே ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங். இதுக்கு உங்களை பார்க்கணுமா செய்யணும்னா அது எதுவுமே இல்லை. இந்தியாவை விட்டு இல்லை இன்டர்நேஷ்னலில் வேறு எங்கே வேணால் நீங்கள் இருக்கலாம். ஜஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும். உங்களுக்கு கேள்விக்கான பதில் உங்களுக்கு விடை கிடச்சிரும். இதுதான் ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங்கோட சிறப்புகள். அதுபோல் ஹெல்த் இஷ்யூஸ் எவ்வளவோ இருக்கலாம். அவங்க ட்ரீட்மெண்ட் எத்தனையோ எடுத்திருப்பாங்க, பட் அது சரியாக இருக்காது. அதோட ரீசன்ஸ் என்னன்னு நம்ம தெரியாமையே இருந்திருப்போம். இப்போ இந்த ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங் மூலமாக அந்த ரீசன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ட்ரீட் பண்ணி அவங்கள ஹீல் பண்ணி எடுத்து வர முடியும். இந்த ஆகாசிக் புக்கு ரீடிங்கில் ஹீலிங்ஸும் நடக்கும். புக் ரீட் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களோட சோல் ஹீலிங்ஸ் எல்லாமே அந்த ப்ராசஸ் நடக்கும். இது ஆகாசிக் ரெக்கார்ட் ரீடிங் ஒரு ப்ரேயர் மூலமாக தான் அது உங்களோட புக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஆகாச தத்துவத்தின் சிறப்புகள் இதுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.